ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் கடல் பக்கத்தில் இருக்கிற அதிசயமான கோயில் தான் திருச்செந்தூர் முருகன் கோயில். இது ஒரு சாதாரண கோயில் கிடையாது. இது வரலாறு, புராணம், அது மட்டும் இல்லாமல் அதிசயங்கள் சேர்ந்த ஒரு தெய்வீக இடம். புராணங்கள் படி அசுரன் சூரபத்மன் உலகையே அச்சுறுத்தினான். அப்போது தேவதைகள் எல்லாம் சேர்ந்து முருகர்கிட்ட அவங்கள காப்பாற்ற சொல்லி வேண்டுனாங்க. அதுக்கப்புறம் முருகர் இந்த இடம், அதாவது திருச்செந்தூரில் சூரபத்மனோட கடும் போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டம் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுற கந்த சஷ்டி திருவிழா. இறுதியில் சூரபத்மனை வெற்றி கொண்ட முருகன் அவரை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கிட்டாரு. இந்த வெற்றிக்கு அப்புறம் முருகர் இந்த இடத்துலையே தங்கி அருள்பாலிக்க ஆரம்பித்தார். அதனால தான் இந்த இடம் செந்தூர், அதாவது சிவப்பு மணல் கொண்ட இடம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் வரலாறு சொல்லுது. பின்னர் நாயக்கர் காலத்தில் இந்த கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கும் அழகான வடிவத்தை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலோட மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இங்கே இருக்கிற நாளிக்கிணறு அப்படிங்கிற கிணத்துல இனிப்பு தண்ணி கிடைக்கும். ஒரு பக்கம் உப்புக்கடல், மற்றொரு பக்கம் இனிப்பு தண்ணீர். இது விஞ்ஞானத்துக்கும் சவால் விடுக்கும் ஒரு அதிசயம்னே சொல்லலாம். இன்னொரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் ஒரு காலத்தில் இந்த கோவிலேருந்து முருகன் சிலையை திருடி சென்றதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு பக்தரோட கனவுல முருகர் சிலையோட இருப்பிடத்தை சொன்னதாகவும் அதன்படி கடல்ல இருந்து அந்த சிலை மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் கடலுக்கு மிக பக்கத்தில் இருந்தாலும் எவ்வளோ புயல் வந்தாலும் கோவிலுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது கிடையாது. அதனால் இந்த இடம் தெய்வ பாதுகாப்பு உள்ள இடம்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி திருவிழா காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வராங்க. அன்னைக்கு நடக்கிற சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி அந்த புராண போராட்டத்தை நேரில் பார்க்கறது போல இருக்கும். திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு கோயில் மட்டும் இல்லை, அது ஒரு வரலாறு, ஒரு அதிசயம், ஒரு நம்பிக்கை. ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் அந்த கடலோட சத்தத்துலையும் முருகனோட அருள்லையும் ஒரு வித்தியாசமான அமைதியை உணரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் அண்ட் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.